நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூ வில் டூ குட். இந்த கதையில் வர சம்பவம் ஒரு வெளியூரில் நடக்கிற மாதிரி நம்ம கற்பனை செய்து கொள்ளலாம். ஒரு விலையூர் இந்த கார் அவங்க அப்பா வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்கார். இஸ் வாஷிங் இஸ் வெரி காஸ்ட்லி ஒரு லக்ஸரி கார் செஞ்சுருக்க போக்கில் அவங்களோட அன்பான மகள் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. சடன்லி கம்ஸ் பார்க்குறாரு, ஏதோ கிறுக்குறாங்க அவங்க பொண்ணு அந்த கார் மேலே. ஒரு செம்ம கோவம் வருது, பயங்கரமான கோவம் வந்து அந்த மகளை கையில் வச்சிருக்க அந்த ஸ்பேனரெல்லாம் அடிச்சிடறாரு. அவர் தெரியாமல் தான் அடிக்கிறாரு கையில் ஸ்பேனர். ஏன்னா அவங்க கோவம் வந்துச்சு, அடிச்சிடுறாரு. அந்த குழந்தையோட கை விரல் உடஞ்சிருது. ஓகே, நம்மளும் அப்படி தானே செய்கிறோம். கோவம் வந்தால் நம்ம என்ன செய்யணும் தெரியாமல் செஞ்சிடும், கையில் தூக்கி அடிச்சிடுவோம். ஓகே, ஸோ மகளே அடித்தோன்னா என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஆஃப்டர் தட் ரியலைஸ் ஓகே தென் ஈ ஹேஸ் டு டேக் அஸ் டாட்டர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன். நிலைமை போயாச்சு. ஃப்ராக்சர் மட்டும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுன்னு அந்த மக வந்து அப்பா பார்த்து கேட்குறாங்க, அப்பா எனக்கு எப்பப்பா சரியாகணும், எப்பப்பா திருப்பி நான் எழுத முடியும் என்னுடைய ஹோம் ஒர்க்லாம். அப்பா ஸ்டார்டட் க்ரைங். இஸ் ஜஸ்ட் அதுக்கப்புறம் இஸ் ரியலைசிங் ஓகே பை இஸ் ஆங்கர் இட் டசன்ட் வாண்ட் டு ஹார்ம். அவங்கள கையை உடைக்கணும்னு எண்ணம் கிடையாது, கோவத்தில் வெளிப்பாட்டால். ஸோ உடஞ்ச கை உடஞ்சது தானே. இப்போ சாரி சொல்லி அழுதோ கை ஒட்ட போகிறதில்ல, ஒன்றும் சேர்ந்துக்க போகிறதில்ல. நம்மளும் இது மாதிரி தான். ரொம்ப பேர் எல்லா மனசையும் உடைச்சப்புறம் போயிட்டு சாரி சொல்லிட்டு தான் இருப்போம். அதை நம்மளால் மாற்ற, ஏன்னா நம்ம செய்கிறது தான் கரெக்டாக தெரியும். நம்மளுக்கு அது விலையை வந்து காரம் தெரியலாம், பட் அந்த குழந்தைக்கு அது என்னென்னு தெரியாதுல்ல. நம்ம சைடில் நல்ல சரின்னு படுறது மற்றவங்க சைடில் தப்பாக இருக்கலாம். ஸோ we think whatever we think it's right, நம்ம செய்கிறது தான் கரெக்ட். இந்த ப்ரைட் அண்ட் ஆல் த திங்ஸ் கம்ஸ் டு ஹார்ட். ஓகே, என்ன தான் விலை மறிக்க முடியாத எது வாங்கினாலும் அது ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் தான் போகும் எக்ஸப்ட் லவ். ஒன்லி லவ் கெட் இன்க்ரீஸ். ஸோ ஃபீல் பண்ணுறாரு, நம்ம அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு கம்ஸ் டு த கார்கிட்ட வந்து காரை எட்டிட்டு உதைக்கிறாரு. இப்போ தான் சொல்லிட்டு போனார் 2 நாள் முன்னாடி தான், என் காரை ஏன் கீறுறீங்கன்னு சொன்னார். எட்டி உதைக்கிறாரு. அதுதான் வாழ்க்கை. நம்மளுக்கு எது பிடிக்குமோ இன்னொரு நாள் பிடிக்காமல் போகலாம். உதைச்சிருக்கிற சமயத்தில் இஸ் ஜஸ்ட் நோட்டிஸிங் அவங்க பொண்ணு கீறுனதை பார்க்குறாங்க. டேட் ஐ லவ் யூ. இந்த கதை உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், கேட்டிருப்பீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா திருப்பி இதை ரொம்ப இடத்துல பேசி சொல்லியிருக்கேன். we don't know what people think in their heart. அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாமல் அந்த இடத்துல போய் எங்கே இருக்கிறாங்கன்னா, தப்பாக இருக்கிறது தப்பு. அவங்க அப்பா மேலே அன்பை வெளிப்படுத்திட்டு அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க குழந்தை அவங்களுக்கு தெரியாது. she was feeling for அவரோட செயலை நினைத்து அழுறாரு, வருந்துறாரு. நம்மளும் அப்படி தான். அந்த ஹேங்கரை நம்ம அடிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த வருத்தப்பட வேண்டியது ஃபீல் பண்ண வேண்டிய வருத்தமே வராது, சந்தோஷமாக இருக்கும். God made everything beautiful and God said, இதுக்கு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா எந்த மதத்தில் யார் கோவப்படுங்க நல்லா இருப்பீங்க, மற்றவங்கள தப்பு சொல்லுங்க நல்லா இருப்பீங்க? நெவர் யூ கான்ட் see anywhere like that. ஓகே, புத்தர் சொன்ன ஒன்று தான் ஞாபகம் வருது. ஹோல்டிங் ஆன் டு யுவர் ஹேங்கர் இஸ் லைக் ட்ரிங்கிங் பாய்சன் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த அதர் பர்சன் டு டை. புரிஞ்சிச்சுல? நான் பாய்சன் கொடுக்குறேன் கோவம்ன்றது நான் குடிக்கிற என்னுடைய அது என்ன சொல்ல பாய்சன் மாதிரி நான் தான் சாவ போகிறேன் அந்த கோவப்பட்டு. மற்றவங்க ஆக போகல, பிகாஸ் we are drinking the poison. when we hanger நமக்குள்ளே அந்த கோவம்னு இருக்க போக்கில் கண்டிப்பாக நம்மளை தான் அது பாதிக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலி அது ஒரு ஃபேக்ட். யூ கான் see your face or உங்கள் ரிஃப்ளெக்ஷன் யூ கான் see in a boiling water. You cannot see your reflection in boiling water. அதே மாதிரி தான் when you have கோவத்தில் இருக்க போக்கில் உண்மையாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ let us throw away anger, let us move towards love, affection, ஒரு பாண்டிங்கோட சந்தோஷமோட எல்லாத்தோடையும் யாரையும் குறை கண்டுபிடிக்கிறது விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், நல்லா இருக்கலாம், எல்லாரையும் நல்லா பிடிக்கலாம். God bless you.